வாழ்வழிக்கும் தேவன் நம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கத்தரளித்ததோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பெயர் உண்டு. நிச்சயமாகவே பலரிடத்தில் எதற்காக அந்த பெயரை வைத்து என்று கேட்டால் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. அதன் அர்த்தம் என்னவென்று கேட்டாலும் தெரியாது. சிலர் தங்களுடைய முற்பிதாக்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக கூட பெயர் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட தேவனுடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதன் பொருள் என்ன? இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனத்தோடு கூட தேவன் கூட இருக்க விரும்புகிறார். பல சந்தர்ப்பங்களில் நம்மோடு கூட இருக்கிற நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள். நம்மோடு கூட இருப்பதாய் சொல்லுகிறவர்களும் நமக்கு பாரமாகி தூரமாய் போவார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். மனுக்குலத்தோடு கூட இருக்கும்படியாகவே கிறிஸ்து குமாரனாக இயேசுவாக இந்த உலகத்தில் அவதரித்தார். பிதாவாகிய தேவனால் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜனங்களோடு கூட இருக்கும்படியான். ஆம், இந்த உலகம் நம்மை தனிமைப்படுத்தும், தூரமாய் தள்ளிவிடும், வெறுமையாக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நம்மோடு கூட யார் இருப்பார்கள்? நமக்கு அநியாயம் இழைக்கிற பொழுது, நம்மை உலகம் மோசம் பண்ணுகிற பொழுது நம்மோடு கூட யாருமே இருப்பதில்லை. அழுகையில், சோகத்தில், துக்கத்தில், இழப்பில் யாருமே நம்மோடு கூட இருப்பதில்லை. ஆனால் நம்மோடு கூட இருக்கும்படியாய் உலகம் நம்மை கைவிட்ட போது, உறவுகள் நம்மை மறந்த பொழுது ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கும்படியாகவே 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் மனு அவதாரமாக பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம்தான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான தேவப்பிள்ளையே, இயேசு பிறந்தது உன்னோடு கூட இருக்கும்படியாய். இயேசு பிறந்தது இந்த உலகத்தில் யாருமற்ற தனித்து வாழ்கிற உன்னோடு கூட. எல்லாரும் இருந்தும் நீ தனித்து வாழ்வது போல உணர்கிறாயே, உன்னோடு கூட இருக்கும்படியாக அவர் பிறந்தார். அவர் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். நீ அவரோடு கூட இருக்க விரும்புகிறாயா? இந்த நாளிலே உலகத்தில் பிறந்த இயேசு, உலகத்தில் பிறந்த இம்மானுவேல் உன்னோடு கூட இருக்கும்படியாய் நீ என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பாயா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் இருக்கும்படியாய் நாங்கள் விரும்புகிறோம். தெய்வமே, இது எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.